Hello guys, today class 8 conservation of plants and animals. ஸோ அந்த லெசன்லேருந்து வந்து சேவிங் ஆஃப் என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து நம்ம என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேச்சர் அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து வேரியஸ் டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் அனிமல்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எர்த் என்னவா இருக்குது, எக்கலாஜிக்கல் பேலன்ஸோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எர்த்தோட எக்கலாஜிக்கல் பேலன்ஸுக்கு வந்து இந்த பிளான்ஸ் அனிமல்ஸு ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருக்குது. ஸோ வந்து மெடிசினல், சயின்டிஃபிக், எக்கலாஜிக்கல், கமர்ஷியல் வேல்யூஸ் வந்து இந்த பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் வந்து இருக்குது. ஈச் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் அந்த எர்த் ஹேஸ் a unique place in the food chain. ஃபுட் செயினில் பார்த்திங்கன்னா அந்த வேரியஸ் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். தெரியும் ஃபுட் செயின்னா என்ன, ஃபுட் வெப்பனா என்னென்ன. ஸோ ஈச் ஆர்கானிசம் ஒரு ஆர்கானிசம் வந்து அதில் வந்து இல்லை அப்படின்னாலுமே நம்ம பேலன்ஸ்டாக இருக்க முடியாது, பயோடைவர்சிட்டியாக நம்மளால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பீஷிஸ் வந்து என்டேஞ்சர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் த அனிமல்ஸ் எப்படி நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சம் ஆஃப் த அனிமல் ஸ்பீஷஸ் ஆர் என்டேஞ்சர்டு மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஹண்டிங் அண்ட் போச்சிங். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஹண்டிங் அதிகமாக பண்ணுறது. ஒரு ஸ்பீஷஸ் வந்து அந்த இடத்துல வந்து இல்லை, ஒரு கட்டத்தில் அந்த ஸ்பீஷஸே எல்லாமே இறந்து போகிற அளவுக்கு நம்ம வந்து வேட்டையாடுறது, அதோட ஹார்னுக்காக, அதோட ஸ்கின்காக, அதோட டீத்துக்காக, இந்த மாதிரி அனிமலோட அந்த அதாவது எலிஃபெண்ட்டோட அந்த டஸ்க்கு இதுக்கெல்லாம். அடுத்து கண்ட்ரோலிங் ஆஃப் த பொல்யூஷன் வந்து ஒரு காசாக இருக்குது. சரிங்களா, பொல்யூஷன் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அனிமல்ஸ், ஃபிஷஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொல்யூஷனால் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்திங்கன்னா when we consume more and more pollutants are put into the environment, by consuming less we can protect the ecosystems. ஸோ எக்கோசிஸ்டம் ப்ரொடக்ட் பண்ணணும்னா என்விரான்மெண்ட் அதை வந்து ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அடுத்து அனிமல்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஃபுட்டு வந்து சாப்பிட்றது, அந்த ஃபுட்டில் வந்து என்ன இருக்குதுன்னா பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே சாப்பிட்றது. ஸோ அதனால் அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து காசாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து ரீசைக்ளிங் ஆஃப் திங்ஸ் அண்ட் பையிங் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் டு ப்ரிசர்வ் த என்விரான்மெண்ட் அண்ட் ரிசோர்ஸஸ் அனிமல்ஸே நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணணும். ஓகே, அப்புறம் வந்து என்ன நம்ம வாங்கணும்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ், என்விரான்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல்ஸு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்படி அவாய்ட் பண்ணும்போது என்ன நடக்குது, அதை பிளான்ட் அனிமல்ஸ்லாம் நம்ம சேவ் பண்ண முடியும். தென் வந்து பார்த்திங்கன்னா பிளான்டிங் த நேட்டிவ் ட்ரீஸ் வில் ப்ரொவைட் த ஃபுட் அண்டு ஃபுட்டு டு அனிமல்ஸ்க்கு வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரீஸ் நிறையா வந்து வளர்க்கலாம். அடுத்து வந்து கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், கவர்மெண்ட் வந்து இதுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க இந்த என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ்க்குனா, இன் ஆர்டர் டு ப்ரிசர்வ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் த கவர்மெண்ட் வந்து லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோல்க்காக தான். எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ப்ராஜெக்ட் டைகர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட். இது வந்து இந்தியா இனிஷியேட் பண்ணது 1972. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பெங்கால் டைகரை வந்து ப்ரொடக்ட் பண்ணோம். ப்ராஜெக்ட் டைகர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா டைகரை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக தான். பெங்கால் டைகர்லாம் இப்போ வந்து எக்ஸ்டின்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து ப்ரொடக்ட் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆக்ட் தான். ஸோ இது எப்போ லான்ச் ஆனிச்சுன்னு பார்த்திங்கன்னா 1973 ஏப்ரல் 1 வந்து லான்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வெஞ்சர்ஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கார்பெட் நேஷ்னல் பார்க். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க், இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க். இது வந்து ப்ராஜெக்ட் டைகருக்கு கீழே வரும். ஓகே, தென் வந்து ப்ராஜெக்ட் டைகர்னால என்ன நடக்குதுன்னா பாப்புலேஷன் ஆஃப் த டைகர் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 1400 2006 வந்து பார்த்திங்கன்னா 1400 இருந்திருக்கு. 1400லேருந்து 2967லேருந்து 2018 அதே மாதிரிலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன ஆக்ட்னு பார்த்திங்கன்னா மெட்ராஸ் வைல்ட் லைஃப் ஆக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 1873 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா எலிஃபெண்ட் ப்ரிசர்வேஷன் ஆக்ட். இது வந்து 1879 கொண்டு வந்திருக்காங்க. ஆல் இந்தியா எலிஃபெண்ட் ப்ரிசர்வேஷன் ஆக்ட்னு பார்த்திங்கன்னா பர்டிகுலராக எலிஃபெண்ட்டை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ எலிஃபெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் வந்து ஹண்டிங் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ த வைல்ட் பேர்ட் அண்டு அனிமல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இது வந்து 1912 கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் பெங்கால் டைனோசரஸ் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் இது 1932 கொண்டு வந்தது. எதுக்குன்னா டைனோசரை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது, பெங்கால் டைனோசர்ஸ். நெக்ஸ்ட் ஆல் இந்தியா வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து 1972 கொண்டு வந்தது. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். 1970 கொண்டு வந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இது வந்து ஆல் ஓவர் இந்தியா. என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இதுவும் இம்பார்ட்டன்ட். இது வந்து 1986 வந்து கொண்டு வந்தாங்க. என்விரான்மெண்ட் வந்து ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே.